வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கை முறுக்குங்க. அதுக்கு நம்ம சாதாரணமா இட்லிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அரிசி, புழுங்கல் அரிசி. அந்த அரிசி நல்ல ஒரு 250 ml டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்து 2 hours ஊற வச்சிருக்கேன். இப்ப இதை கிரைண்டர்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். டம்ளர்ல ஒரு டம்ளர், நம்ம இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் புழுங்கரிசி போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம பொட்டுக்கல்ல இருக்குங்களா, பொட்டுக்கல்ல இருக்கு இல்லையா, அது இந்த டம்ளர்ல 1/2 டம்ளர் அளந்து மிக்சியில போட்டு நைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். மாவு கிரைண்டர்ல போட்டு இந்த அளவு நைஸா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல மாவு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். 1/2 டம்ளர் போட்டு, 1 கப்பு அரிசினா 1/2 கப்பு பொட்டுக்கல்ல மாவு. பொட்டுக்கல்ல மாவும் இவ்வளவு நல்லா நைஸா இருக்கணும். அதையும் இப்ப இதுல போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நெய் காய்ச்சி வச்சிருக்கேன். அதையும் இதுல ஊத்திடலாம். நம்ம இப்ப ஒரு கிறிஸ்பினஸ்க்காக நெய் ஊத்துறது. இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த கிரைண்டர்ல கொஞ்சம் தண்ணி கழுவி எடுத்திருக்கேன், அதையும் கூட ஊத்திக்கலாம். ரொம்ப தண்ணியா போயிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் நம்ம கை முறுக்கு அல்றதுக்கு அப்படியே பிரி அழகா வரும். தண்ணி பார்த்து ஊத்தணும். அதனால இப்ப நல்லா மாவு கலந்துக்கலாங்க. மாவு இந்த பதத்துக்கு நல்லா நம்ம கலந்துட்டோம். அரிசியை ஊற வச்சு அரைச்சி அது கூட பொட்டுக்கல்ல மாவு போட்டு கொஞ்சமா நெய் காய்ச்சி ஊத்தி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த பதத்துக்கு நம்ம கலந்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கலாம். அதுல நல்லா எண்ணெயை தடவிக்கலாங்க. இது மாதிரி எண்ணெயை தடவிடலாம். கையில கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துடலாங்க. மாவு எடுத்து இந்த கையில இப்படியே விட்டோம்னா சூப்பரான ஒரு கை முறுக்கு அழகா ரெடி ஆயிருங்க. பாருங்க, தெரியுதுங்களா எவ்வளவு அழகா ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம கையில இப்படி 2 விரல்லையும் இப்படி பிரஸ் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணா இது மாதிரி வந்துருங்க. அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை நான் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, கையில இப்படி பிரஸ் பண்ணி கீழே அமுத்தி விடணுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அமுத்துறப்பவே அந்த அமுத்துற மாவை இப்படி கையில மெதுவா ரொட்டேட் பண்ணணும். இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா அழகா சூப்பரா அப்படி பிரியோட மாவு ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. இந்த மாவு கலந்து அந்த தண்ணி பதத்துல தாங்க இருக்கு. தண்ணி ஊத்துற பதத்துல தான் அந்த மாவு கீழே இறங்குறது தெரியும். எண்ணெயை ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்காம ரொம்ப மீடியமா வைக்காம மீடியமா வச்சுக்கணும். கொஞ்சம் பார்த்து திருப்பி விடணும், இல்லாட்டினா அதோட ஷேப் மாறிடும். அது இல்லாம அது அந்த பிரி விலகி வந்துடும். அதனால கொஞ்சம் லைட்டா பார்த்து திருப்பி போடணுங்க. ஒரு பங்கு மாவு எடுத்தோம்னா அதுல பாதி அளவு பொட்டுக்கல்ல மாவு போட்டு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு 250 ml ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்ல ஆயில் இல்ல வெண்ணெய் எது வேணாலும் காய்ச்சி ஊத்தி இந்த பக்குவத்துக்கு கலந்தோம்னா சூப்பரா நம்மளோட கைமுறுக்கு ரெடி ஆயிரும். கைமுறுக்கு எவ்வளவு அழகா சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க.
இதே மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே செஞ்சு நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியா தாங்க தரும். நம்மளோட கைமுறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, இது வந்து பெரிய சைஸ் கைமுறுக்கு, பெரியவங்களுக்கு இது எடுத்துக்கலாம். வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது மாதிரி குட்டி சைஸா பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க பார்த்து அவங்க சைஸுக்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வெக்கேஷன் பீரியட்ல இருக்கிறதால இது மாதிரி புதுசா ட்ரை பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஈவினிங் என்ஜாய்மெண்டா இருக்கும். அவங்களையும் இந்த ஒர்க்ல எல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இது வந்து சாஃப்ட் முறுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோங்க. இது வந்து சாஃப்ட் முறுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பாருங்க, இந்த சாஃப்ட் முறுக்கு வந்து என்னன்னா பாதி வேக்காடுல எடுத்த முறுக்குங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம வீட்டுல செஞ்சாதான் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து கடையில வந்து வாங்க முடியாது இந்த சாஃப்ட் முறுக்கெல்லாம். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா விஷயங்களையும் குழந்தைங்க என்ஜாய் பண்றதுக்காக தான் நான் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்மளும் பெரியவங்களும் சாப்பிடலாம், குழந்தைங்களும் சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். ஹாவ் அ நைஸ் ஈவினிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.